நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சொல்லப்பா வருவான்னு. என்ன? சும்மா சாமி கும்பிட வந்தேன். வரமாட்டேன்னு நினைச்சல? கண்டிப்பா வருவேன்னு தெரியும். போய் நீ வரமாட்டேன்னு நினைச்சிருந்தா 8 மணிக்கே நான் கிளம்பி போயிருந்துருக்கணும்ல. 9 மணி ஆனோட எங்க அப்பா போலாம் போலான்னாரு. நீ வருவேன்னு தெரிஞ்சுதான் இங்கேயே காத்துட்டு இருக்கிறேன். நான் 8 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவேன் நீ நினைச்சல? 10 நாள் ஆனாலும் நீ காத்திருப்பேன்னு எனக்கு தெரியும். பொய். நீ காத்திருப்பேன்னு நம்பலனா நான் டயத்துக்குலாம் வந்திருக்கணும். வெயிட் பண்ணுவேன்னு தெரியும். அதான் லேட்டா வந்தேன். என் கல்லட குடிச்சி குசும்பி. அதென்ன குசும்பி? குறும்பு செய்பவன் குசும்பன், குறும்பு செய்பவள் குசும்பி. எதுக்குடா ஜாதகத்தை மாத்தன? உடுக்காகதான் பிராட்சி. ஜாதகத்தை மாத்தனால என் மேல கோச்சிக்கிட்டியா? ஆமா. அப்புறம் எப்படி சமாதானமான? இதெல்லாம் எனக்காக தானே சொன்னதுக்கு அப்புறம் எப்படி கோவப்பட முடியும்? மீனாட்சி, மீனாட்சி. என்னடா? மீனு. அடடா, அங்க 2 அப்பாவும் நிக்கிறாங்க தெரியலையா? எங்க அப்பா உங்க அப்பாவையும் கெடுத்து எப்படி டீசெண்டா நிக்க வச்சிருக்கிறார் பார். என்னம்மா திரும்பலாமா? போங்க மாமா. மாப்பிள்ள, அடிக்கடி சொல்ல சங்கடமா இருக்கு. என்ன மாமா? சாரி மாப்பிள்ள. விடுங்க மாமா. ஆமா சம்பந்தி, கல்யாணம்னு இருந்து ஒரு 4 பிரச்சனை இல்லாம இருந்தா அது நல்லாவா இருக்கும்? வாங்க சம்பந்தி, வீட்டுக்கு போலாம். வாங்க மாப்பிள்ள. இல்லைங்க மாமா, ஊருக்கு டிக்கெட்லாம் போட்டிருக்கு. யார் சொன்னா? நீ தானப்பா சொன்ன. கண்டிப்பா மீனாட்சி வருவான்னு எனக்கு தெரியும். நான் டிக்கெட்டே போடலையே. என்னம்மா வீட்டில் ஒருத்தரிங்க ஆனா 2 பேரும் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? சமையல் கட்டில் எதுவும் வேலை இல்லையா? ஏன்பா இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனுஷால தெரியலையா உனக்கு? வீட்டுல ஆளே இல்லைங்கிற? இல்ல ஆச்சு, அப்பாவே மீனாட்சியும் காணாமே, அதான் கேட்டேன். உங்க அப்பன் லட்சணத்தை அதையும் ஏவாயால சொல்லுவானே, உங்க அம்மாட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. எங்கம்மா? ஏன் மூஞ்சி ஏன் பாக்குற? சொல்லு. அது திரும்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மெட்ராஸ்காரனை பார்க்க போயிருக்கான்னு மட்டும் சொல்லிடாத, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னம்மா அங்கதான் போயிருக்காங்களா? ஆமாப்பா. இந்த ஆளை பத்தி தான் தெரியுமே எனக்கு. ஒருத்தர் வந்து ஊருக்கமா 4 வார்த்தை பேசிடக்கூடாது, உடனே அந்த ஆளை நம்பிடுறது. இப்படியே நம்பி நம்பி தானே எல்லா நிலைமையில உட்காந்துருக்கா. ஏமா அவருக்கு நல்லது எது கெட்டதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டியாமா? இவ்வளவு சொல்றேன், வீட்டுல இருந்து போகாம பாத்துக்க வேண்டியதானே? அவர் என்ன சின்ன பிள்ளையா? கயித்துல வச்சு போட்டு புத்தி சொல்ல. ஒண்ணு சுய புத்தி வேணும், இல்ல சொல் புத்தி வேணும். இந்த கூறுகட்ட பயலுக்கு தான் 2மே இல்லையே. அவன் பொண்ணு பேச்ச கட்டுக்கிட்டு ஆடாடுன்னு ஆடுறானே. அவளுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாத்தையும் சரியா பண்ணுவா, இந்த பய விஷயத்துல இப்படி கிறுக்கு பிடிச்சு அலைகிறாளே. அந்த பய ஜாதகத்தை மாத்தின மாதிரி இவளுக்கும் ஏதாவது மையக்கைய போட்டானோ? அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனையே கட்டிக்குவேன்னு அடம் பிடிக்கிறாளே.